வணக்கம். புதுச்சேரியில் ஒரே நாளில் 23 நபர்கள் டெங்கு பாதிப்பால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் நகர பகுதிகளில் குப்பைகளை சரிவர வாராததால் ஆங்காங்கே நோய் தொற்று ஏற்பட்டு பொதுமக்கள் மருத்துவமனைக்கு வருவது அதிகரித்துள்ளது. இந்நிலையில் ஒரே நாளில் 23 நபர்கள் டெங்கு பாதிப்பால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சுகாதாரத்துறையின் அலட்சியம் காரணமாக நாள்தோறும் டெங்கு பாதிப்பு அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடந்த 20 நாட்களுக்கு மேலாக புதுச்சேரியில் டெங்கு பாதிப்பு அதிகமாகி வரும் நிலையில் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை குரல் எழுந்துள்ளது. புதுச்சேரியின் ஏனாம் பிராந்தியத்தில் கோதாவரி ஆற்றில் ONGC குழாயிலிருந்து கேஸ் மற்றும் எண்ணெய் கசிந்துள்ளதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். புதுச்சேரியில் ஏனாம் பிராந்தியம் ஆந்திர மாநிலம் காக்கிநாடாவை ஒட்டி அமைந்துள்ளது. ஏனாம் கடலில் இருந்து ONGC சார்பில் கேஸ் எடுக்கும் பணி 2016ஆம் ஆண்டு முதல் நடைபெற்று வருகிறது. இதற்கான குழாய்கள் கோதாவரி ஆற்றில் இருந்து கடலுக்குள் செல்கிறது. இந்த குழாய்களில் இருந்து எண்ணெய் மற்றும் கேஸ் கசிந்து வெளியே வருகிறது. இதனை ஏனாம் வட்டார காங்கிரஸ் தலைவர் தினேஷ் வீடியோ ஆதாரத்துடன் அரசுக்கு புகாராக தெரிவித்துள்ளார். 2 நாட்களுக்கு மேலாக குழாயிலிருந்து கேஸ் மற்றும் எண்ணெய் வெளியேறி வருகிறது. இதனால் கோதாவரி ஆறு மற்றும் கடற்பகுதியில் கருப்பு எண்ணெய் படலம் படிந்து துர்நாற்றம் வீசுவதாகவும் இதனால் கடல் வளம் பாதிக்கப்படுவதுடன் காற்று மாசும் ஏற்பட்டுள்ளது என குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக ஏனாம் மண்டல நிர்வாக அலுவலகத்தை தொடர்பு கொண்டு கேட்டதற்கு 2 தினங்களுக்கு முன்பே குழாயில் பழுது நீக்கும் பணி நடைபெறும் என முன் தகவல் அளிக்கப்பட்டதாக தெரிவித்தனர். இருப்பினும் கோதாவரி ஆற்றில் ONGCயின் கேஸ் மற்றும் எண்ணெய் கசிவால் ஏனாம் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். புதுச்சேரிக்கு சுற்றுலா வரும் பயணிகளை விரட்டக்கூடாது என முதல்வர் ரங்கசாமி புதுவை போலீசாருக்கு அறிவுறுத்தியுள்ளார். புதுவை காவல்துறைக்கு புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 289 காவலர்கள் 26வது பேட்ச் மற்றும் 19 காவல்துறை ஓட்டுநர்கள் நிலை 3 2வது பேட்ச் ஆகியோரின் பயிற்சி நிறைவு அணிவகுப்பு விழா கோரிமேடு காவல்துறை மைதானத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முதல்வர் ரங்கசாமி புதிய காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இதனையடுத்து பயிற்சியில் சிறப்பாக செயல்பட்ட காவலர்களுக்கு சான்றிதழ் மற்றும் கேடயங்களை வழங்கினார். தொடர்ந்து விழாவில் பேசிய அவர், புதுவை காவல்துறையானது தற்பொழுது மிகவும் சுறுசுறுப்பாக பணியாற்றுகிறது. காவல்துறையினர் சுறுசுறுப்பாக பணியாற்றும் போதுதான் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கும். காவல்துறைக்கு பொதுமக்களை பாதுகாக்கும் பொறுப்பு உள்ளது. இதற்குத்தான் கடுமையான பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. புதுச்சேரி சுற்றுலா பயணிகளை கவர்ந்து வருகிறது. காவல்துறையை சேர்ந்தவர்கள் சுற்றுலா பயணிகளை வரவேற்பவர்களாக இருக்க வேண்டும், விரட்டி விடுபவர்களாக இருக்கக்கூடாது என்றார். நம்முடைய புதுச்சேரி காவல்துறையானது இப்பொழுது மிகவும் சுறுசுறுப்பாக பணியாற்றி வருவதை பார்க்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றது. சட்டம் ஒழுங்கினை நிலைநாட்டுவதில் மிக முக்கிய பொறுப்பு வகிக்கின்ற காவல்துறையானது சுறுசுறுப்பாக பணியாற்றும் பொழுது நமது புதுச்சேரி சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இப்பொழுது குற்றங்கள் குறைந்து வருவதை நாம் பார்க்கலாம். அதற்கு காரணம் நம்முடைய காவல்துறையினுடைய முக்கிய பணி, பொறுப்பான பணியாற்றுகின்ற நிலை. இந்த நிலை எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பது நம் அனைவருடைய எண்ணமாகும். புதுச்சேரியை பொறுத்தவரை ஒரு சிறிய மாநிலம், சிறந்த மாநிலம், அழகிய மாநிலம், சுற்றுலா பயணிகளை கவர்கின்ற ஒரு மாநிலம், ஆன்மீக பூமி. இந்த பூமி எப்பொழுதும் சட்டம் ஒழுங்கில் சிறந்து விளங்குகின்றது. இதில் முதலிடத்தை இந்தியாவில் பெற்று வருகின்றது என்ற நிலை இருக்க வேண்டும் என்பது நம் அனைவருடைய எண்ணமாகும். நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை,
இந்த நிபந்த நடை நேர்கொண்ட பார்வை இது எப்பொழுதும் காவலர்களுக்கு இருக்க வேண்டும், காவல்துறைக்கு இருக்க வேண்டும் என்பது நம் அனைவருடைய எண்ணமாகும். காவல்துறையில் பணியாற்றுபவர்களுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கின்றன. அதிக பொறுப்புகள், மக்களை பாதுகாக்கின்ற பொறுப்புகள். இன்னல்கள் ஏற்படும் பொழுது மக்களுக்கு அதனை போக்குகின்ற நிலையில், அவர்களை பாதுகாக்கின்ற நிலையில் எடுக்கின்ற முயற்சிகள் வியப்பான ஒன்றாக இருக்கும். தங்களுடைய உயிரையும் சிரமங்களையும் பாராமல் அவர்கள் மக்களை பாதுகாக்கின்ற முறை என்பது, அதற்காக எடுக்கின்ற நடவடிக்கைகள் என்பது, எடுத்துக்கொள்ள முயற்சி என்பது மிகவும் பாராட்டக்கூடிய ஒன்று. அதனால்தான் இந்த பயிற்சி 12 மாதங்கள் இங்கே உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கப்படுகிறது. 1881 நம்முடைய புதுச்சேரியில் இந்த பயிற்சி கொடுக்கின்ற பயிற்சி பள்ளி தொடங்கப்பட்டது. இந்த திடல் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணம். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த திடல்ல என்ன இருக்குது, என்ன நடக்குது, காவலுக்கு பயிற்சி கொடுக்கப்படவில்லையே என்ற ஒரு கவலை இருந்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த கவலை இப்போது மாற்றப்பட்டு மகிழ்ச்சியாக இங்கே பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு வருகின்றது. எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும், ஆனா உங்களுக்கு சிரமமா இருக்கும். பயிற்சி எடுக்கும் பொழுது எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும், ஆனா உங்களுக்கு சிரமமா இருக்கும். அந்த சிரமம் என்பது, அந்த பயிற்சி மூலமாக உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த சிரமம் என்பது உங்களுடைய மனதினை தைரியமா வைத்துக் கொள்வதற்கு உதவும், மன கட்டுப்பாட்டினை கொண்டு வரும், உடல் நல்ல ஆரோக்கியத்தினை கொடுக்கும், உடலை திடகாத்திரமாக வைத்துக் கொள்வதற்கு உதவும். ஏன்னா பணியாற்றுகின்ற உங்களுடைய அந்த 60 வயது 62 வயது அது வரையிலும் அந்த உடல் தளராமல் இருக்க வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் மக்களுக்கு பணியாற்றுகின்ற நிலையில் அவை சரியாக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம் அனைவருடைய எண்ணம். அதுக்காக தான் அந்த கடுமையான ஒரு பயிற்சி. அந்த பயிற்சியை நான் தினமும் இப்பொழுது எப்படி தளராமல் இருக்கின்ற, சுறுசுறுப்பாக இருக்கின்ற அணிவகுப்பினை சிறப்பாக நடத்தினோம், அதே நிலை எப்பொழுதும் இருக்கும். உண்மை பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. நமது பயிற்சி பள்ளி சிறந்த முறையில் பயிற்சியை கொடுத்து கொண்டிருக்கின்றது. இந்த உடற்பயிற்சி மட்டுமல்லாது, உடல் ஆரோக்கியத்திற்காக கொடுக்கப்படுகின்ற உடல் பயிற்சி மட்டுமல்லாது, சில சட்டங்களை தெரிந்து கொள்வதற்கு வகுப்புகளும் நடத்தப்படுவது, மேலும் வெளியில் உங்களை அழைத்து சென்று எல்லா இடங்களிலும் அதன் மூலம் கொடுப்பது, இவையெல்லாம் நீங்கள் சிறந்த முறையில் பணியாற்றுவதற்கு உதவும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. ஏறக்குறைய இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு காவல்துறையில் மட்டும் சுமார் 700 பணியிடங்கள் காவலர்கள் மற்றும் ஊர்காவல் படையை சார்ந்தவர்கள் நிரப்பப்பட்டு இருக்கின்றார்கள் என்று கூறிக்கொள்கின்ற பெருமை அடைகின்றேன். ஏன்னா மக்கள் தொகை பெருக்கத்திற்கு ஏற்ப, வளர்ச்சிக்கு ஏற்ப ஆகும். அவருடைய அடிப்படையில் அதிகமான பணியிடங்கள் நிரப்பப்பட்டது நம்முடைய காவல்துறை என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இதற்காக முயற்சி எடுத்து சரியான முறையில் தேர்வு செய்து இங்கே பயிற்சி கொடுத்து உங்களை மக்களுக்கு கொடுத்திருக்கின்ற நம்முடைய துறைக்கு இப்பொழுது இருப்பவருக்கும் சரி, முன்னால் இருந்து சென்றவர்களுக்கும் சரி, என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதலை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இல்லைன்னா இவ்வளவு விரைவாக இவ்வளவு பணியிடத்தில் நிரப்பி இருக்க முடியாது. மற்ற துறையில் நம்முடைய அரசானது பணியிடங்களை எல்லாம் நிரப்பிக் கொண்டு வருகின்றது. நம்முடைய புதுச்சேரியில் அனைத்து துறையிலும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பது நம்முடைய எண்ணமாகும். அதன் மூலமாக ஒரு சிறந்த வளர்ச்சியை காண வேண்டும் என்பது அரசுடைய எண்ணமாகும். அதனுடைய அடிப்படையில் பணியிடங்கள் நிரப்புவதில் நம்முடைய அரசு மிகுந்த கவனம் செலுத்தி வருகின்றது. நம்முடைய புதுச்சேரி மாநிலம் சுற்றுலா பயணிகள் இப்பொழுது அதிகமாக ஈர்க்கின்ற ஒரு மாநிலமாக இருந்து கொண்டிருக்கின்றது. சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து வருவதை நாம் பார்க்கின்றோம். அதன் மூலமாக நம்முடைய வருவாய், காவல்துறை சார்ந்தவர்கள், காவலர்கள் சுற்றுலா பயணிகளை வரவேற்கின்றவர்களாக இருக்க வேண்டும்.
விரட்டுகின்றவர்களாக இருக்கக்கூடாது. இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை இங்கே கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற சுற்றுலா பயணிகளை வரவேற்பதாக நீங்கள் இருக்க வேண்டும். சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியோடு புதுச்சேரிக்கு வந்து செல்கின்றார்கள் என்ற நிலை எப்பொழுதும் இருக்க வேண்டும். அதற்கு உங்களுடைய பணி, உங்களுடைய பாதுகாப்பு பணி மிகவும் தேவையான ஒன்றாகும். அந்த பணி சிறப்பாக இருக்க வேண்டும் என்பது நம்முடைய எண்ணமாகும். காவலர்கள் சுறுசுறுப்பாக பணியாற்றும் பொழுது, சிறப்பாக பணியாற்றும் பொழுது மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். மக்களுடைய மகிழ்ச்சி என்பது நமக்கு மிக முக்கியமான ஒன்று. அந்த மகிழ்ச்சியை உங்களுடைய பணியின் மூலமாக நீங்கள் எப்பொழுதும் கொடுத்து கொண்டிருக்க வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். இந்த பயிற்சி முடிந்து 12 மாதம் முடிந்து இன்று புதிதாக பொறுப்பில் பணியில் பணியாற்ற இருக்கின்றீர்கள். உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு இது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். இந்த காவலர் தேர்வில் பார்க்கும் பொழுது இதற்கு அடிப்படை கல்வி 12ஆம் வகுப்பு போதுமானதாக இருந்தாலும் இங்கே இந்த பணியில் சேர்ந்திருக்கின்ற பிள்ளைகளை பார்க்கும் பொழுது, இளைஞர்களை பார்க்கும் பொழுது அதிகமாக பட்டப்படிப்பினை படித்தவர்களாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் இன்னும் சிறப்பாக நீங்கள் பணியாற்ற முடியும். உங்களால் பணியாற்றுகின்ற வாய்ப்பு உண்டு. இப்பொழுது இருக்கின்ற ஒரு புதிய தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சிக்கு ஏற்ப குற்றங்கள் பெருகும் பொழுது அந்த குற்றங்களை கண்டுபிடிப்பது என்பது உங்களுக்கு மிக எளிதாக இருக்கும். அதனால் உங்களுடைய பணி மேலும் மேலும் இப்பொழுது சிறப்பாக இருப்பதற்கு வாய்ப்பு அதிகமாகும். அதனால் நீங்களுடைய பணியை நீங்கள் மகிழ்ச்சியாக செய்ய வேண்டும், சிறப்பாக செய்ய வேண்டும், நன்றாக செய்ய வேண்டும். அது நம்முடைய மக்களுக்கு மிகுந்த பாதுகாப்பினை கொடுத்து மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்தினை கூறி வாழ்த்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், அரசு செயலர் பத்மா ஜெய்ஸ்வால், காவல்துறை டிஜிபி ஷாலினி சிங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்திய கடலோர காவல்படை சார்பில் சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தை ஒட்டி காந்தி சிலை அருகே நடைபெற்ற கடலோர தூய்மை பணியினை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்தார். சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தை ஒட்டி இந்திய கடலோர காவல்படை சார்பில் புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை அருகில் இன்று நடைபெற்ற கடலோர தூய்மை பணியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கொடியசைத்து தொடங்கி வைத்து மாணவ மாணவிகளுடன் சேர்ந்து கடற்கரை தூய்மை பணியில் ஈடுபட்டார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் தட்சிணாமூர்த்தி என்கிற பாஸ்கர் ஆகியோர் பங்கேற்றனர். மேலும் அரசு செயலர்கள் பத்மா ஜெய்ஸ்வால், ஜெயந்த்குமார் ரே, காவல்துறை தலைமை ஆய்வாளர் அஜித் குமார் சிங்லா, இந்திய கடலோர காவல்படை கமாண்டன்ட் தசிலா, புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி மற்றும் பள்ளி கல்லூரிகளை சேர்ந்த தேசிய மாணவர் படை, நாட்டு நலப்பணி திட்ட மாணவ மாணவிகள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டு தூய்மை பணியில் ஈடுபட்டனர். மணவெளி தொகுதியில் புதியதாக தார் சாலை அமைக்கும் பணியினை ஆய்வு செய்த சபாநாயகர் செல்வம் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மணவெளி சட்டமன்ற தொகுதி மணவெளி பகுதியில் உள்ள சுடலை வீதியில் புதியதாக தார் சாலை அமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் இன்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் சட்டப்பேரவை தலைவரிடம் தங்களது 40 ஆண்டுகளுக்கு மேலான கோரிக்கையை நிறைவேற்றி தந்தமைக்கு நன்றி தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியின் போது அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து உதவி பணியாளர் நாகராஜ், இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் உடனிருந்தனர். பார்வதீஸ்வரர் கோவில் நில அபகரிப்பு வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என முன்னாள் எம்பி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் காரைக்கால் மாவட்ட நிர்வாகிகள் நியமிக்கும் பணிக்காக இன்று காரைக்கால் வந்திருந்த முன்னாள் எம்பியும் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவருமான ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். காரைக்கால் கோவில் 10 பார்வதீஸ்வரர் கோவில் நிலம் அபகரிக்கப்பட்டுள்ளது. ஆதாரங்கள் மூலம் நிரூபணம் ஆகி உள்ளதாகவும் அரசு அதிகாரிகள் ஒத்துழைப்புடன் நிலம் மோசடி நடைபெற்று உள்ளதாகவும் அரசு வெளியிட்டது போல மோசடி நடைபெற்று உள்ளது என துணை ஆட்சியர் ஜான்சன் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். ஒரு தனிநபர் எவ்வாறு அரசு ஆணை போல வெளியிட முடியும் எனவும் ஏமாற்று வேலையில் ஈடுபடும் தனிநபர் மோசடி நபர்கள் அரசு ஆணை போல அரசு அதிகாரிகள் ஒத்துழைப்பு இல்லாமலா எப்படி மோசடி நடைபெற்று இருக்கும் என கேள்வி எழுப்பினார்.
மோசடி நபர்களுக்கு பின்னால் அரசியல் பின்புலம் உள்ளதாகவும் இது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். முதல் புரட்டாசி சனிக்கிழமையை ஒட்டி காந்தி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் பக்தர்கள் வரிசையில் நின்று பெருமாளை வழிபட்டு சென்றனர். புரட்டாசி மாதமே சிறப்பானது என்றாலும் இதில் வரும் அனைத்து சனிக்கிழமைகள் மிகவும் அற்புதமானவை. புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்து பெருமாளை வழிபட முடியாவிட்டாலும் புரட்டாசியில் வரும் சனிக்கிழமைகளில் மட்டுமாவது விரதம் இருந்து பெருமாளை வழிபட வேண்டும். இதனால் புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்த பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். இதனை அடுத்து புதுச்சேரியில் உள்ள பல்வேறு பெருமாள் கோவில்களில் இன்று காலை முதல் சிறப்பு வழிபாடு நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி காந்தி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் முதல் புரட்டாசி சனிக்கிழமையொட்டி பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் செய்யப்பட்டது. தொடர்ந்து மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்ட வரதராஜ பெருமாள் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வரிசையில் நின்று பெருமாளை வழிபட்டு பிரசாதங்கள் பெற்று சென்றனர். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவ மாணவிகளுக்கு நடப்பு கல்வியாண்டில் ரூபாய் 49.90 கோடி ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்க உள்ளதாக இயக்குனர் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். புதுவை அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர்களுக்கு இந்த நிதியாண்டில் இதுவரை 12 கோடி ரூபாய் அளவிற்கு நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக இந்த நிதியாண்டில் திருமண உதவித் தொகையாக 396 பேருக்கு 3.96 கோடி ரூபாயும், கலப்பு திருமண உதவித் தொகையாக 80 தம்பதிகளுக்கு 2 கோடி ரூபாயும், பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் 118 பயனாளிகளுக்கு மாநில அரசின் பங்காக ரூபாய் 1.88 கோடியும் வழங்கப்பட்டுள்ளது. பாலூட்டும் தாய்மார்கள் 592 பேருக்கு மொத்தம் 89.89 லட்சமும், தொடர் நோய் உதவித்தொகை திட்டத்தில் 2281 பேருக்கு மொத்தம் ரூபாய் 1.57 கோடியும் வழங்கப்பட்டுள்ளது. வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் 5 பேருக்கு ரூபாய் 2.59 கோடி, மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையாக ரூபாய் 49.90 கோடி வழங்கப்பட்டுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாமில் உள்ள அரசு பள்ளிகளில் பணியாற்றி வரும் 14 தலைமை ஆசிரியர்கள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி பள்ளி கல்வித்துறையின் கீழ் அரசு பள்ளிகளில் பணியாற்றி வரும் கிரேட் 2 தலைமை ஆசிரியர்கள் 14 பேர் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி கீழ் அக்ரஹாரம் அரசு நடுநிலைப் பள்ளியில் பணிபுரியும் சுபங்கி குருசுகுப்பம் என்கேடி பள்ளிக்கும், குருவிநத்தம் பாரதிதாசன் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பணியாற்றி வரும் வாணி கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கும், குருசுகுப்பம் என்கேசி பள்ளியில் பணிபுரிந்து வரும் அஞ்சலி தேவி தீதர் சத்தியமூர்த்தி அரசு மேல்நிலைப் பள்ளிக்கும் மாற்றப்பட்டுள்ளனர். கூடப்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பணியாற்றி வரும் சுப்பிரமணியன் டேவிட்பேட்டை காமராஜர் அரசு நடுநிலைப் பள்ளிக்கும், கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பணிபுரியும் அனிதா சாரம் எஸ்ஆர் சுப்பிரமணியன் அரசு உயர்நிலைப் பள்ளிக்கும், காரைக்கால் அக்கரை வட்டம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பணிபுரியும் முத்துசெல்வன் டிஆர் பட்டினம் அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளிக்கும், சுத்துக்கேணி அரசு உயர்நிலைப் பள்ளியில் பணிபுரியும் திருவரசன் கணுவாப்பேட்டை அரசு உயர்நிலைப் பள்ளிக்கும் மாற்றப்பட்டுள்ளனர். டேவிட்பேட்டை காமராஜ் அரசு நடுநிலைப் பள்ளியில் பணியாற்றி வரும் குமார் சுத்துக்கேணி அரசு உயர்நிலைப் பள்ளிக்கும், வீரவெளி அரசு நடுநிலைப் பள்ளியில் பணிபுரியும் ஷர்மி ஜோஸ்பின் மடுக்கரை வெங்கட சுப்பா ரெட்டியார் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கும், கணுவாப்பேட்டை அரசு உயர்நிலைப் பள்ளியில் பணிபுரிந்து வரும் பத்மாவதி கீழ் அக்ரஹாரம் அரசு உயர்நிலைப் பள்ளிக்கும், காரைக்கால் நெடுங்காடு ஜவஹர்லால் நேரு அரசு மேல்நிலைப் பள்ளியில் பணிபுரியும் கோமதி குருவிநத்தம் பாரதிதாசன் அரசு உயர்நிலைப் பள்ளிக்கும் மாற்றப்பட்டுள்ளனர். காரைக்கால் டிஆர் பட்டினம் அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் பணியாற்றி வரும் மனோகரன் காரைக்கால் அக்கரை வட்டம் அரசு உயர்நிலைப் பள்ளிக்கும், அம்பகரத்தூர் திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பணிபுரியும் புவியரசன் கூடப்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கும், ஏனாம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பணியாற்றி வரும் கணேசன் காரைக்கால் சுரக்குடி அரசு உயர்நிலைப் பள்ளிக்கும் மாற்றப்பட்டுள்ளனர். இதற்கான உத்தரவை பள்ளி கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி பிறப்பித்துள்ளார். புதுவை சுற்றுச்சூழல் துறை அதிகாரி லஞ்சம் பெறும்போது சிபிஐ அதிகாரிகள் கையும் களவுமாக பிடித்து கைது செய்து விசாரணைக்கு அழைத்து சென்றுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
புதுச்சேரி மாசு கட்டுப்பாடு மற்றும் சுற்றுச்சூழல் துறையில் அறிவியல் துறை அதிகாரியாக பணியாற்றி வருபவர் ஸ்ரீனிவாசராவ். இவர் ரெட்டியார்பாளையம் ஜெயா நகரில் வசித்து வருகிறார். இந்த சூழலில் தொழிற்சாலைகளுக்கு மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழ் வழங்கும் விவகாரத்தில் இவர் லஞ்சம் பெறுவதாக சிபிஐ அதிகாரிகளுக்கு புகார் சென்றுள்ளது. அதன் பேரில் அவரை தொடர்ந்து கண்காணித்து சிபிஐ அதிகாரிகள் வந்தனர். அதன்படி இன்று காலை ஒரு தொழிற்சாலையை சேர்ந்த ஒருவர் சீனிவாசராவை சந்தித்துள்ளார். அப்போது அந்த நபர் சீனிவாசராவிற்கு லஞ்சம் கொடுக்க முயன்ற போது அவருடன் சென்ற சிபிஐ அதிகாரிகள் சீனிவாசராவை அவரது வீட்டில் வைத்து கையும் களவுமாக பிடித்தனர். இதனைத் தொடர்ந்து அண்ணா நகர் வீட்டு வசதி வாரியம் கட்டிடத்தில் இயங்கி வரும் மாசு கட்டுப்பாடு மற்றும் சுற்றுச்சூழல் அலுவலகத்திற்கு சீனிவாசராவை அழைத்து வந்து சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை செய்து முக்கிய ஆவணங்களை கைப்பற்றி அவரை விசாரணைக்காக அழைத்து சென்றுள்ளனர். புதுச்சேரி சுற்றுச்சூழல் துறை அதிகாரி லஞ்சம் பெறுவதாக கிடைக்கப்பெற்ற தகவலின் பேரில் சிபிஐ அதிகாரிகள் அவரை கையும் களவுமாக பிடித்து கைது செய்து விசாரணைக்கு அழைத்து சென்றுள்ள சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொரோனா தடுப்பூசியை நமது விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து 150 நாடுகளுக்கு கொடுத்தோம். இதுதான் பாரத் சக்தி என்றும் இதை பலமாக்குவது நமது கடமை என்றும் தமிழக ஆளுநர் RN ரவி பேசினார். மோத்வானி ஜடேஜா அறக்கட்டளை சார்பில் பாண்டி லைட் பெஸ்ட் எனப்படும் இலக்கிய திருவிழா கடற்கரை சாலையில் உள்ள அரபிந்தோ சொசைட்டி அரங்கில் 3 நாட்கள் நடக்கிறது. இதனை தமிழக ஆளுநர் RN ரவி குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். தொடர்ந்து அவர் பாரத் சக்தி என்ற தலைப்பில் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், பாரதம் என்பது தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. அரசியல் நிலையில் பாரதத்தை பார்க்க கூடாது. பாரத் சக்தி என்பது உயர்த்தி பிடிக்கப்பட வேண்டும். விடுதலை பெற்ற போது நாடு பிரிந்து கிடந்தது. அரவிந்தர் அதை விரும்பவில்லை. பாரதம் உருவாக்க வேண்டும் என்றார். விடுதலைக்கு பிறகு பாரத் சக்தியை பலப்படுத்தவில்லை. மகான் அரவிந்தரின் கனவை நிறைவேற்றுவதுதான் நமது கடமை. மனித நேயத்திற்கு சொந்தமானவர். அரவிந்தரின் கனவு நினைவாக பாரத சக்திகள் ஒன்றிணைய வேண்டும். அரவிந்தர் தப்பித்து வரவில்லை. அவர் புரட்சியாளர். விடுதலைக்கு தனி இயக்கம் என உருவாகாத போது அவர் மக்களிடம் சுதந்திர தியாகம் ஊட்டினார். அப்போதெல்லாம் மகாத்மா காந்தி முன்னெடுப்பில் இல்லை. தமிழகத்தில் விடுதலை வேட்கையை வ.உ.சி. முன்னெடுத்து சென்றார். அரவிந்தரின் கனவு சர்வதேச சகோதரத்துவம் தேவை. இதற்கு பாரத் சக்தி தேவை. வேத காலத்தில் நமது ரிஷிகள் ஒற்றுமையை வலியுறுத்தியுள்ளனர். மக்கள் பல மொழிகள், மதம், உணவு என இருந்தாலும் வேற்றுமையில் ஒற்றுமை அவசியம். இது உலகம் முழுவதும் பரவ வேண்டும் என ஆளுநர் கூறினார். அரசியல் நிலையில் பாரதத்தை புரிந்து கொள்ளக்கூடாது. பாரதம் என்பது ராஷ்டிரியம் என கூறிய ஆளுநர் ரவி, ஆன்மீக தலைவர்களின் சிலை, கோவில்களை எழுப்புவது மூலம் பாரத் சக்தியை மேம்படுத்த முடியும். நண்பனையும் எதிரியையும் அடையாளம் காணாமல் பாரத் சக்தியை உயர முடியாது என்றார். கடந்த 10 ஆண்டுகளில் நாடு அடைந்த பொருளாதார முன்னேற்றத்தை ஒட்டுமொத்த உலகமும் அங்கீகரித்துள்ளது. நாம் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார சூழலில் உள்ளோம். உலகமே நம் நாட்டின் திறனை ஒப்புக்கொண்டுள்ளது. பொருளாதாரத்தில் மட்டுமல்ல, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்திலும் நாடு முன்னேறியுள்ளதாக தெரிவித்தார். இந்த சாதனைகள் அனைத்தும் மக்களின், குறிப்பாக இளைஞர்களின் பங்களிப்பால் சாத்தியமாகியுள்ளன. நாட்டின் தலைமை தடைகளை நீக்கி மக்கள் மீது நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. பொருளாதார முன்னிலையில் பாரதத்தின் எழுச்சியுடன் நாடு ஆன்மீக விழிப்புணர்வை காண்கிறது. இது நாட்டின் முக்கிய பலமாகும். நாட்டின் தனித்துவமான ஆன்மீக கருத்தை அழிக்க கடந்த காலங்களில் ஒன்றிணைந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. சுதந்திரத்திற்கு பிந்தைய விவகாரங்களின் தலைமைக்கு வந்தவர்களும் பாரத சக்தியை குழி தோண்டி புதைக்க முயன்றனர். நாம் நமது தனித்துவமான ஆன்மீக வலிமையை மீட்டெடுக்கிறோம். இதற்கான தெய்வீக கடமை எங்களுக்கு உள்ளது. எவ்வாறாயினும் கடந்த 10 ஆண்டுகளில் நாடு அடைந்துள்ள முன்னேற்றத்தை ஒப்புக்கொள்ள தயாராக இல்லாதவர்கள் இங்கும் உள்ளனர் என ஆளுநர் ரவி கூறினார். மத சார்பின்மையின் ஐரோப்பிய வடிவத்தை நிராகரிக்க வேண்டியது அவசியமாகும். அனைவருக்கும் சமமான மரியாதை அளிக்கும் மத சார்பின்மையை நாம் ஊக்குவிக்க வேண்டும். சமூகம் மற்றும் சாதி மோதலை ஊக்குவிக்கும் அரசியல் சித்தாந்தத்தையும் நாம் கைவிட வேண்டும் என்றும் RN ரவி கூறினார். கொரோனா வந்தபோது உலகமே தடுப்பூசிக்கு தேடிய போது நமது விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தனர். 150 நாடுகளுக்கு நாம் கொடுத்தோம். இதுதான் பாரத் சக்தி. இதை பலப்படுத்த வேண்டியது நமது கடமை என தமிழக ஆளுநர் RN ரவி வலியுறுத்தினார். 4வது சுற்று கலந்தாய்வுக்கு தகுதியான மாணவர்களின் சன்டாக் பட்டியல் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பிடெக் மேப் ஆஃப் கலந்தாய்வு மூலமும் கலை, அறிவியல் மற்றும் வணிகவியல் படிப்புகளில் 3வது சுற்று கலந்தாய்வு மூலமும் கல்லூரிகளில் சேர்ந்த மாணவர்களின் பட்டியல் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் பிடெக் தவிர்த்து நீட் அல்லாத இளநிலை படிப்புகளுக்கு சென்டாக்கில் மாணவர்களிடமிருந்து பாட விருப்பங்கள் பெறப்பட்டது.
அதன் அடிப்படையில் கலை, அறிவியல், வணிகவியல், BA, LLB, BSc, விவசாயம், தோட்டக்கலை, உயிரியல் சார்ந்த பாடப்பிரிவுகள், B.Pharm, BENM டிப்ளமோ பாடப்பிரிவுகள், PVOC, BSc நர்சிங் ஆகிய பாடப்பிரிவுகளில் உள்ள காலி இடங்களை 4வது சுற்று கலந்தாய்வு மூலம் நிரப்புவதற்கு தகுதியான மாணவர்களின் பட்டியலும் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. சைபர் கிரைம் போலீசார் முயற்சியால் புதுச்சேரியில் ஒரே நாளில் பொதுமக்களின் ரூபாய் 19 கோடி ரூபாய் பணம் இணைய வழி மோசடிக்காரர்களிடம் இருந்து காப்பாற்றப்பட்டுள்ளது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியை சேர்ந்த ஓய்வு பெற்ற சுகாதார ஆய்வாளர் ஒருவரை போனில் தொடர்பு கொண்ட மர்ம ஆசாமிகள் உங்கள் பெயர் மற்றும் ஆதார் கார்டை பயன்படுத்தி கொரியர் மூலமாக வெளிநாட்டில் இருந்து போதை மருந்து கடத்தப்பட்டுள்ளது. மேலும் பல கோடி ரூபாய் வங்கி பரிவர்த்தனை உங்கள் வங்கி கணக்கில் நடந்துள்ளது. நாங்கள் சொல்லும் வங்கி கணக்கிற்கு 1 கோடி ரூபாய் பணத்தை அனுப்பினால் இந்த வழக்கில் இருந்து விடுவிக்கிறோம் என்று தெரிவித்துள்ளனர். இதனால் பயந்து போன அந்த நபர் ரூபாய் 34 லட்சம் பணத்தை மர்ம நபர்கள் சொன்ன வங்கி கணக்கிற்கு அனுப்பியுள்ளார். அதன் பிறகுதான் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அவர் இது பற்றி புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். உடனடியாக நடவடிக்கையில் இறங்கிய சைபர் கிரைம் போலீசார் சம்பந்தப்பட்ட வங்கியின் பொது மேலாளரை தொடர்பு கொண்டு மேற்கண்ட விவரங்களை கூறி குறிப்பிட்ட வங்கி கணக்கை முடக்கினர். இதனிடையே அந்த வங்கி கணக்கில் 1 கோடி ரூபாய் பணம் இருந்தது தெரிய வந்தது. தொடர்ந்து அந்த கணக்கு தொடர்பாக விசாரணை நடந்து வருகிறது. இதேபோல மேட்டுப்பாளையத்தில் நிறுவனம் நடத்தி வரும் ஒரு தொழிலதிபர் வங்கியில் பணம் செலுத்த வந்த போது வங்கி மேலாளர் சைபர் கிரைம் போலீசாரிடம் தெரிவித்ததை தொடர்ந்து அந்த மோசடி தடுக்கப்பட்டது. இதன் மூலம் ஒரே நாளில் 1,09 லட்சம் ரூபாய் பணம் இணைய வழி மோசடிக்காரர்களிடம் இருந்து காப்பாற்றப்பட்டுள்ளதாக சைபர் கிரைம் போலீசார் தெரிவித்தனர். காலாப்பட்டு மத்திய சிறையில் கைதிகள் இடையே திடீரென மோதல் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி அடுத்த காலாப்பட்டு பகுதியில் மத்திய சிறைச்சாலை அமைந்துள்ளது. இங்கு தண்டனை கைதி, விசாரணை கைதி என 300க்கும் மேற்பட்டோர் உள்ளனர். இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தண்டனை கைதிகளான மர்டர் மணிகண்டன், தமிழ்மணி இடையே திடீரென மோதல் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து இருவரையும் சிறை வார்டன் எச்சரித்து அனுப்பி வைத்தார். இந்நிலையில் தமிழ்மணி விசாரணை கைதிகள் 10 பேர் ஒன்று சேர்ந்து கற்களால் சரமாரியாக தாக்கியதில் அவர் காயமடைந்ததாக தெரிகிறது. இதை பார்த்து சிறை வார்டன் விரைந்து வந்து விசாரணை கைதிகளை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். பின்பு காயமடைந்த தமிழ்மணியை மீட்டு சிறை வளாகத்தில் உள்ள மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இது குறித்து சிறைத்துறை நிர்வாகம் விசாரணை நடத்தியது. இச்சம்பவத்தால் சிறை வளாகத்தில் பரபரப்பு நிலவியது. ஏற்கனவே சில தினங்களுக்கு முன்பு சிறுமி பலாத்கார கொலை வழக்கு கைதி விவேகானந்தன் சிறையில் தற்கொலை செய்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. அரியங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட முதியோர்களுக்கு சமூக நலத்துறை மூலமாக போர்வை மற்றும் காலணிகள் வழங்கப்பட்டன. அரியங்குப்பம் தொகுதியை சேர்ந்த 65 வயதை கடந்த சுமார் 1300 முதியவர்களுக்கு சமூக நலத்துறை மூலமாக இலவச போர்வை மற்றும் காலணிகளை அரியங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் அங்கன்வாடி மையங்கள் மூலம் அனைத்து முதியோர்களுக்கும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். வானூர் பகுதியில் உழவராலயம் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் 4ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் வானூர் தனியார் திருமண நிலையத்தில் உழவராலயம் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் 4ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் நிறுவனத்தின் பொதுக்குழு உறுப்பினர்கள், இயக்குநர்கள் மற்றும் தமிழ்நாடு அரசின் இணை இயக்குனர், வேளாண்மை துறை இயக்குனர், கால்நடை இணை இயக்குனர், தோட்டக்கலைத்துறை துணை இயக்குனர், தமிழ்நாடு செய்தித்தாள் காகித நிறுவனம் உதவி பொது மேலாளர், பாரத் மண்டி துணை தலைவர் விக்னேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை மற்றும் துறை சார்ந்த திட்டங்களை எடுத்து கூறினர். இக்கூட்டத்தில் சேர்மன் தண்டபாணி நிறுவனத்தின் செயல்பாடுகள் மற்றும் ஆண்டறிக்கை சமர்ப்பித்தார். நடைபெற்ற உழவராலயம் உழவர் உற்பத்தியாளர் பொதுக்குழு கூட்டத்தில் சுமார் 400க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். காவல்துறை அதிகாரி போல நடித்து ஓய்வு பெற்ற அரசு அதிகாரியிடம் லட்சக்கணக்கில் பணம் மோசடி செய்தது குறித்து புதுவை சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் தீன தயாளன். ஓய்வு பெற்ற அரசு அதிகாரியான இவரை மர்ம நபர் ஒருவர் போன் செய்து மும்பை காவல்துறை அதிகாரி போல் பேசியுள்ளார். அப்பொழுது தீன தயாளன் தனது செல்போன் எண்ணை சட்டத்துக்கு புறம்பாக பயன்படுத்தியதாக சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிந்து உள்ளதாகவும் இது தொடர்பாக வாட்ஸ்அப் வீடியோ கால் அழைப்பு மூலம் விசாரணைக்கு ஆஜராகுமாறு கூறியிருக்கிறார்.
இதையடுத்து அவரும் வீடியோ அழைப்பு மூலம் ஆஜராகும் போது அவரது ஆதார் கார்டு, வங்கி கணக்கு விவரங்களை காவல்துறை அதிகாரி போல் வேடமிட்டிருந்த மர்ம நபர் கேட்டு பெற்றுள்ளார். பிறகு இவ்வழக்கில் இருந்து விடுவிக்க பணம் அனுப்புமாறு கூறியுள்ளார். இதை நம்பி தீனதயாளன் மர்ம நபருக்கு ரூபாய் 34 லட்சம் அனுப்பி மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளார். மேலும் புதுச்சேரியை சேர்ந்த சினோஜ் என்பவர் பேஸ்புக்கில் அன்பு இல்லம் என்ற அறக்கட்டளை மூலம் குழந்தை தத்தெடுப்பு குறித்த விளம்பரத்தை பார்த்துள்ளார். இதை நம்பி மர்ம நபரை தொடர்பு கொண்டு 1 லட்சம் ரூபாயை அனுப்பி மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளார். பின்னர் இதில் பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இச்சம்பவம் புதுவையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.